இப்போ இந்த அஞ்சலி இருந்துகிட்டு இங்க அந்த மகேஷ மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. அந்த ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கும் தெரிஞ்சதுனால, இப்போ அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க. இதுல நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அஞ்சலி இருந்துட்டு, இந்த மகேஷ கூப்பிட்டது பணம் குடுக்கறதுக்காகவோ, நகை குடுக்கறதுக்காகவோ கிடையாது. இந்த மகேஷ முழுசா தீர்த்து கட்டணும் அப்படின்றதுக்காக தான். அத பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா அந்த வீடியோவும் எடுக்கிறது மட்டும் இல்லாம, மகேஷையும் காப்பாத்திடுறாங்க. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா போயிட்டு நம்ம கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி வீடியோ எவிடன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த அஞ்சலி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அஞ்சலியை எங்கே போயிருந்த என்ன ஏது அப்படின்றத விசாரித்து கடைசியில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆதாரத்தையும் காட்டி அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த மகேஷ் பேசிகிட்டு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட உடனே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவருக்கு உள்ளே நின்றுட்டு இந்த மகேஷ் பார்க்காத மாதிரி அவன் என்ன பேசுகிறான் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்ருக்காங்க. இந்த அறிவு கெட்ட முட்டாள் மகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட வீட்டுக்கு முன்னாடி தான்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட தெரியாமல் இப்போது அந்த மகேஷ் இருந்துட்டு இப்போது அந்த இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க அஞ்சலி கிட்ட. அதாவது நீ பணத்தை கொடுக்கல அப்படின்னா நான் உன்னை பற்றின ரகசியத்தை எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறவன் அப்போவே சொல்லியிருந்தாலாச்சும் இலக்கியாவுக்கு உண்மை வந்து தெரிந்து வந்திருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு இந்த மகேஷை காலையிலேயே ஃபாலோ பண்ணி அவங்க போகிற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா இப்போது இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த அஞ்சலி ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. அப்படி அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்கா அப்படின்றத நம்ம இன்றைக்கி கண்டுபிடிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிய வருது அஞ்சலியோட கர்ப்பத்தை பற்றி தான். அஞ்சலி கர்ப்பம் ஆகவே முடியாது அப்படிங்கிறத பற்றி தான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி இருந்துட்டு இந்த மகேஷை போட்டு தள்ளுறதுக்காக ஏற்கனவே ஆளுங்க எல்லாருமே செட் பண்ணி வச்சுட்டா. இப்படி செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மகேஷை வந்து பார்த்தீங்கன்னா வர சொன்னது. இப்போது மகேஷை போட்டு தள்ளுறதுக்காக அந்த ரவுடிங்க எல்லாருமே துரத்துறது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம இலக்கியா அதாவது அவன் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டு உதப்பட்டு ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாக கடவுந்தனா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து சேர்க்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் இலக்கியா இருந்துட்டு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எல்லா உண்மையுமே சொல்கிறது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு ஆதாரத்தை எல்லாத்தையுமே காட்டிடுறாங்க. இந்த வீடியோவை நீயும் வச்சுக்கோ, உன் பொண்டாட்டியோட லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சி விட்டுறாங்க. அதாவது இப்போது கார்த்திக்கு ஏற்கனவே அதாவது அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நமக்கு பிரச்சனையாக இருந்தது ஒரே ஒரு ஆள் இந்த மகேஷ் மட்டும்தான். அவனையும் தீர்த்து கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துட்டு இருந்தவளுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போயிருந்த அஞ்சலி நீயே அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா உண்டு இல்லைன்னு பண்ணுறது மட்டும் இல்லாமல் அடுத்ததான் அந்த வீடியோவை காட்டி நீ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கர்ப்பம் ஆகவே முடியாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட மறைச்சது கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ரத்த குழந்தைன்னு சொல்லிட்டு வந்து பொய் சொல்லி ஏமாற்றி இத்தனை நாளாக எங்களை நம்ப வச்ச பார்த்தியா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிற கோவமே. அது மட்டும் இல்லாமல் அதை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு உயிரையே கொல்ல பார்த்துருக்க பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மகேஷா உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.